அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆனோட மாவு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். அதை வந்து கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். நான் வந்து மெஷரிங் கப்புக்கு 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்க அச்சு எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். முறுக்கு குழலுக்குள்ளே எண்ணெய் தடவிருக்கேன். அப்புறம் மாவு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து குழலுக்குள்ளே வச்சுக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு சூடாவதுக்காக வச்சுக்கோங்க. இந்த முறுக்கு வந்து டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுறலாம். இதுக்கு வந்து எந்த ஷேப்பும் வேண்டாம். முறுக்கு வந்து புழிஞ்சு விட்ட பிறகு உடனே திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு வந்து ஈஸியாக உடஞ்சி வந்துடும். அப்படி உடையலைன்னா நீங்கள் வந்து முறுக்கை வெளியே எடுத்த பிறகு உடச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் சத்தம் நல்லா அடங்கின பிறகு தான் முறுக்கை எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். நல்ல எண்ணெய் சத்தம் அடங்கினோடனே வெளியே எடுத்துக்கோங்க. சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்.